ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், செய்யக்கூடாத தவற செய்யும் 60 வயது முதியவர். இதுதான் இந்த படத்தோட ஒன்லைனர். இந்த படத்தோட பேரை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். அதே கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சில படங்களை சூஸ் பண்ணி அதோட லிங்கை அந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்காதவங்க போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. படத்தோட ஆரம்பத்திலேயே 60 வயசு முதியவரை காமிக்கிறாங்க. இவர் ஒரு மீனவர், 2 போட்டுக்கு சொந்தக்காரர். ஒரு பெரிய போட்டு, அப்புறம் ஒரு குட்டி போட்டு. இந்த பெரிய போட்டை அவர் மீன் பிடிக்கிறதுக்கு வாடகைக்கு கொடுவாரு. அந்த குட்டி போட்டில் டூரிஸ்ட்டுகளை அந்த நதியை சுற்றி காமிப்பார். அது போக அங்கே வர்ற டூரிஸ்ட்டுகளுக்கெல்லாம் அவங்க எதிர்காலத்தை கணிச்சு சொல்லுவார். அப்படி அடுத்தவங்க எதிர்காலத்தை கணிக்கிறதுக்கு ஒரு விசித்திரமான வழிமுறையை அவர் கடைப்பிடிப்பார். அவர் ஒருத்தரோட எதிர்காலத்தை கணிச்சாருன்னா அது 100% அப்படியே நடக்கும். அதுக்கு அவருக்கு உதவியாக இருக்கிறது 18 வயசு பொண்ணு. அந்த பொண்ணோட பேர் ஆனு. இவ தான் அந்த கணித்தலுக்கே ரொம்ப முக்கியமானவ. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய போட்டில் புத்தர் சிலை ஒன்று வரைஞ்சிருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு கயித்தை கட்டி இந்த பொண்ணு ஊஞ்சல் ஆடுவா. இந்த பெரியவர் அவளுக்கு எதிர அந்த சின்ன போட்டில் நின்றுட்டு கரெக்டாக அம்பு விடுவார். இந்த பொண்ணு அப்படியே குறுக்க நெருக்க ஊஞ்சல் ஆடிட்டு இருக்க 3 தடவை அம்பு விடுவார். ஆனால் 3 தடவையும் அந்த பொண்ணு மேலே படாமல் இவர் அந்த புத்தர் பெயிண்டிங்கில் எந்த இடத்துல எய்ம் பண்ணுறாரோ கரெக்டாக அந்த இடத்துல போய் அந்த அம்பு குத்தி நிற்கும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இந்த பெரியவர் காதில் ஏதோ சொல்லுவா. அதை இந்த பெரியவர் யார் அவங்களோட எதிர்காலத்தை கணிக்கும்படி சொல்லியிருந்தாங்களோ அவங்க காதில் அதை சொல்லுவார். இப்படித்தான் இவங்க வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. இவருக்கு உதவுற இந்த பொண்ணு ஆனை 10 வருஷத்துக்கு முன்னாடி அனாதையாக கண்டெடுத்திருப்பாரு இந்த பெரியவர். அதுல இருந்து இந்த பொண்ணை இவர் தான் வளர்த்திட்டு வராரு. ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. அதனாலேயே ஆனுக்கு இந்த போட்டு தான் உலகம் அப்படின்னு ஆயிப்போச்சு. இப்போ அவளுக்கு 17 வயசு நடந்துட்டு இருக்கு. இந்த போட்டுக்கு 10 வருஷம் நிறைவடைஞ்சிருச்சு. ஆனா இது வரைக்கும் ஆன் இந்த போட்டை விட்டு நகரத்துக்கு போனதே இல்லை. அந்த அளவுக்கு இந்த போட்ல அவ வாழ்ற வாழ்க்கை அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. இந்த பெரியவர் ஃப்ரீ டைம்ல வயலின் வாசிப்பாரு. அந்த இசையில் மயங்கி அப்படியே ஆன் தூங்கி போயிடுவா. அப்போ தான் அன்னைக்கு சில டூரிஸ்ட் அந்த போட்டுக்கு வராங்க. அதில் ஒருத்தன் இந்த ஆனை பற்றி இன்னொரு டூரிஸ்ட்டுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அதாவது இந்த பெரியவர் இந்த பொண்ணுக்கு 18 வயசு நிறைவடைகிறதுக்காக காத்துட்டு இருக்கிறதாகவும், இந்த பொண்ணுக்கு 18 வயசு முடிஞ்ச உடனே அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்காரு அப்படிங்கிறத சொல்லுவான். அதை கேட்ட இன்னொரு டூரிஸ்ட் அதிர்ந்தே போயிடுறான். இத்தனை நாளாக இந்த பெரியவர் இந்த பொண்ணோட தாத்தான்னு இல்லை நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்பா. ஆக்சுவலாக நம்மளுக்கே இப்போ தான் தெரியுது, என்னதான் காதலுக்கு கண் இல்லைனாலும் வயசு வித்தியாசம்னு ஒன்று இருக்கு இல்லையா? 18 வயசு எங்க, 60 வயசு எங்க? எவ்வளவு பெரிய தவற இந்த பெரியவர் செய்கிறாருன்னு பாருங்க. இதைத்தான் ஆரம்பத்தில் நான் சொல்லியிருந்தேன். என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். அப்படி அந்த 2 டூரிஸ்ட்டுகளும் இந்த ஆனை உட்கார வச்சுட்டு இதை பற்றி பேசி சிரிச்சிட்டு இருக்க அந்த பொண்ணுக்கு பாவம் ஒன்றுமே புரியல போல் இருக்கு. அந்த சமயத்தில் தான் இதையெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த தாத்தாவும், அவருக்கு இந்த படத்தில் பேருன்னு எதுவும் கிடையாது, அதனால் அவர் நம்ம வயசானவர்னே சொல்லிக்கலாம். அப்படி இந்த டூரிஸ்ட் தன்னையும் அந்த பொண்ணையும் வச்சு கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த அந்த வயசானவர், அவர் தான் வில் அம்பு விடுறதுல கெட்டிக்காரராச்சே. ஒரு அம்பு விட அது அவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் குத்தி நிற்குது. பயந்து போய் திரும்பி பார்த்தவனுங்க அந்த பெரியவர் அடுத்த அம்பை அவங்கள நோக்கி டார்கெட் பண்ண புரணி பேசுறத விட்டுட்டு விட்டா போதுன்னு அங்கிருந்து ஓடி போயிடுறானுங்க. அடுத்த மாதம் 12ஆம் தேதியோட ஆனுக்கு 18 வயசு முடியுது. ஒவ்வொரு நாள் நகரும் போதும் அதை ரொம்ப ஆவலாக கேலண்டரில் குறித்து வச்சுக்கிறாரு. எப்போ 12ஆம் தேதி ஆகும் ஆனை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு அந்த பெரியவர் மிகுந்த எதிர்பார்ப்போடு இருக்காரு. அவர் சம்பாரித்து சேர்த்து வைக்கிற காசுக்கெல்லாம் நகை துணின்னு ஆனோட கல்யாணத்துக்காக வாங்கி வைக்கிறாரு. அது போக அவங்க முதலிரவு கொண்டாடுறதுக்காக ஒரு ஸ்பெஷல் பெட்டும் வாங்கி வச்சிருக்காரு. இது எல்லாத்தையும் ஆனுக்கு தெரியாம ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருக்காரு. கல்யாணத்து அன்னைக்கு தான் அவளுக்கு சர்ப்ரைஸா காமிக்கணும் அப்படின்னு. இப்படி இந்த பெரியவர் மனக்கோட்டை கட்டிட்டு இருக்கிறாரு. ஆனா அவர் ஆனை பார்த்துக்கிறதுல எந்த குறையும் வைக்கல. இது வரைக்கும் அந்த பொண்ணை அவர் தப்பா எந்த வகையிலையும் தீண்டல. அவளுக்கு அந்த ஜோசியத்தை சொல்லி கொடுக்கறதாகட்டும், இந்த வில்வித்த பயிற்சி கொடுக்கறதாகட்டும், தனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஏன்னா அந்த பொண்ணோட தற்காப்புக்கு இதெல்லாம் உதவும் அப்படின்னு. வழக்கம் போல நைட் ஆனா அவர் வயலின் வாசிக்க, அவர் வாசிக்கிறத கேட்டு அப்படியே ஆன் தூங்கி போயிடுறா. இதுதான் வழக்கம். தூங்கிட்டு இருக்கிற ஆனை பக்கத்தில் உட்காந்து ரசித்து பார்த்துட்டு இருப்பாரு. அடிக்கடி பார்த்தீங்கன்னா அவர் வச்சிருக்க அந்த டேப் எடுத்து அந்த பொண்ணோட ஒசரத்தை அளப்பாரு. ஏன்னா அந்த நாட்டில் 18 வயசு ஆயிருந்தா மட்டும் பத்தாது, குறிப்பிட்ட அந்த உயரம் பெண் வளர்ந்துருக்கணும். அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ண முடியும். ஸோ அதுக்காகத்தான் இந்த பொண்ணு எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கா அப்படின்னு அந்த டேப்பில் அளத்தி எடுத்து அதை குறித்து வச்சுக்குவாரு. அந்த சமயத்தில் 2 களவாணி பசங்க
மீன் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த போட்டுக்கு வரானுங்க. அவனுக்கு கையில் வேற கேமரா இருக்கா. ஆன் கேமராவெல்லாம் பார்த்ததே இல்லை. அதனால் அந்த கேமராவை காமிச்சு உன்னை ஃபோட்டோ எடுக்கிறேன் வா அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணை கொண்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணுறானுங்க. ஆனால் அதை அந்த பெரியவர் கவனிச்சிடுறாரு. சதாசர்வ காலமும் அவரோட கண் ஆன் எங்கெல்லாம் போகிறாளோ அங்கேயே சுற்றி சுற்றி நோட்டமிட்டு இருக்கோம். தன்னோட பார்வையை விட்டு அவள் வெளியே போகவே விட மாட்டார். அந்த அளவுக்கு அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு. அப்படி அந்த பெரியவர் பாதுகாப்பாக இருக்க அதை மீறி வேற யார் அந்த பொண்ணு கூட செஞ்சிட முடியும் சொல்லுங்க. அவங்கள கையும் களவுமா பிடிச்சவர், இதுக்கு மேலே இந்த பொண்ணுகிட்ட ஏதாவது வம்பு வச்சுட்டீங்கன்னா உங்கள் உடம்புல பொத்தல் போட்டுருவேன், வந்தமா மீன் பிடிச்சமா போனமான்னு இருக்கணும் அப்படின்னு மிரட்டிட்டு போறாரு. ஆனால் இந்த 2 தருதலைகளும் அந்த விஷயத்த அவ்வளோ சீக்கிரம் விடுற மாதிரி இல்லை. என்னடா பண்ணலாம் அப்படின்னு கேட்க இன்னொருத்தன் அவன் காதில் ஏதோ ஐடியா சொல்கிறான். அதன்படி பார்த்தீங்கன்னா அந்த பெரியவர் கொஞ்சம் கூட எதிர்பாராத சமயத்தில் அவரை பின்னாடி இருந்து லாக் பண்ணி கொண்டு போய் போட்டோட ஓரமாக அவரை கட்டி போட்டுட்டு அந்த பொண்ணு ஆனை சூறையாடலாம் அப்படின்னு 2 பேரும் துரத்துறானுங்க. ஆனால் அந்த பொண்ணு 10 வருஷமாக இந்த போட்டுக்குள்ளே இருக்கு. இந்த போட்டோட ஒவ்வொரு கார்னரும் அவளுக்கு அத்துப்படி. அதனால அவனுக்கு கைக்கு சிக்காம கிடைக்கிற சந்து பொந்துக்குள்ளெல்லாம் பூந்து அவனுக்கிட்ட இருந்து தப்பிச்சிட்றா. ஆனால் இவனுக்கு இந்த போட்டை பற்றி தெரியாது. அதனால் அவளை கண்டுபிடிக்க முடியாமல் தேடிட்டு இருக்க போட்டோட உயரமான இடத்துக்கு ஏறின ஆன் அவள் கையில் அம்பு வில்லு வச்சிருக்கா. கரெக்டாக குறி பார்த்து 2 பேர்த்தோட காலிலையுமே அம்பை இறக்குறா. காலில் அம்பு வாங்கின 2 பேரும் அங்கிருந்து பறந்தடிச்சிட்டு ஓட இந்த பொண்ணு பெரியவரை காப்பாத்திடுறா. சில நாட்களுக்கு அப்புறம் வேற ஒரு டூரிஸ்ட் குரூப் இந்த போட்டுக்கு வராங்க. அதில் ஒரு டீச்சரும் ஸ்டூடெண்ட்டும் வராங்க. அந்த ஸ்டூடெண்ட் பேரு லியோ. ஆனை பார்த்த உடனே லியோக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. அவளோட கள்ளங்கபடமில்லாத சிரிப்பும் வெள்ளை உள்ளமும் அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. ஏன்னா அவனும் கிட்டத்தட்ட இவளோட வயசு தான் பாருங்க. அதனால பார்த்த உடனேயே அவன் மேலே காதலில் விழுந்துடுறான். லியோ ஆனை பார்க்குற பார்வையும் அவன் மேலே காட்டுற இன்ட்ரெஸ்டையும் அந்த பெரியவர் கவனிக்கிறாரு. அவருக்கு இது கொஞ்சமும் பிடிக்கல. ஆனால் அவன் டூரிஸ்ட்டுங்கிறதால எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்துடுறாரு. இங்கே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. ஆனுக்கும் லியோவை பார்த்த முதல் பார்வையிலேயே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் இவங்க 2 பேர்த்தோட வாழ்க்கையும் பெரிய பிரச்சனையில கொண்டு விட போகுது. ஏன்னா அந்த பெரியவர் சரியான காட்டு மிராண்டி. அவரை பிடிக்காதவங்களை அம்பு விட்டு கொல்றதுக்கு கொஞ்சம் கூட தயங்க மாட்டாரு. இது இப்படி இருக்க லியோ அவன் கொண்டு வந்திருந்த ஹெட்ஃபோனை மாட்டி பாட்டு கேட்க ஆரம்பிக்கிறான். ஆன் இது வரைக்கும் ஹெட்ஃபோனை பார்த்ததே இல்லை. அதனால அதை பார்த்ததும் அவளுக்கு ஒரே வியப்பா இருக்கு. இது என்னது அப்படின்னு கேட்டுட்டு அதை சட்டுன்னு அவகிட்ட இருந்து வாங்கி அவ காதுல மாட்டுறா. அவனும் அவளுக்கு பாட்டெல்லாம் அதுல போடுறான். இந்த ஹெட்ஃபோன்ல பாட்டு கேட்கறது ஆனுக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. ஆனா இவளைவே கவனிச்சிட்டு இருந்த அந்த பெரியவருக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்கல. உள்ளவா அப்படின்னு ஆனை பெரியவர் உள்ள கூப்பிட்டு போயிடுறாரு. அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் பயங்கரமா மாறுது. பெரிய புயல் அடிக்க ஆரம்பிக்க வந்தவங்களை எல்லாத்தையும் திருப்பி கரைக்கு கொண்டு போய் விட முடியாததால வந்த டூரிஸ்ட் எல்லாம் அந்த போட்டுக்குள்ளேயே கிடைச்ச இடத்துல படுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. லியோக்கு புது இடங்கிறதால நைட்லாம் தூக்கமே வரல. எந்திரிச்சு அப்படியே நட போட்ட சமயத்துல தான் ஒரு காட்சியை பார்த்து அப்படியே திடுக்கிட்டு போய் நிற்கிறான். என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெரியவர் ஆனுக்கு குளிப்பாட்டி விட்டுட்டு இருக்காரு. அவளை குளிக்க வச்சு அவ தலையெல்லாம் சீவி விட்டுட்டு இருக்காரு. இதை பார்த்து லியோக்கு ஒரே வியப்பா இருக்கு. இவ்வளவு பெரிய பொண்ணை யாராவது குளிக்க வைப்பாங்களா அப்படிங்கிற வியப்பு அவனுக்கு. மறுநாள் காலையில அவன் டீச்சர்கிட்ட கேட்குறான். ஆக்சுவலா டீச்சருங்கிறது அவனோட அப்பா. இவங்க 2 பேரும் அப்பாவும் மகனும். அப்பதான் அப்பாவும் சொல்றாரு, நீ நினைக்கிற மாதிரி அது தாத்தாவும் பேத்தியும் இல்லை. இந்த பொண்ணை சின்ன வயசுல இந்த பெரியவர் கண்டெடுத்துட்டு வந்து அந்த பொண்ணை வளர்த்திட்டு இருக்காரு. அவளுக்கு எப்போ 18 வயசு முடியுதோ அப்போ அவளை அவர் கல்யாணம் பண்ணிக்க போறாரு அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு லியோக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா அவன் அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. வந்ததுலேருந்து அந்த பெரியவரை ஆனோட தாத்தான்னு தான் அவன் நினைச்சிட்டு இருக்கான். இப்படி ஒரு ட்விஸ்ட்டை அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அப்பதான் அப்பாவும் தன்னோட பையனோட எதிர்காலத்தை பற்றி கணிச்சு சொல்லணும் அப்படின்னு அந்த பெரியவர்கிட்ட கேட்க வழக்கம் போல ஆனை அந்த புத்தர் சிலைக்கு முன்னாடி ஊஞ்சல் ஆட சொல்ல அந்த சின்ன போட்ல இருந்து பெரியவர் வில்லு விடுறத பார்த்த லியோக்கு நெஞ்சே அடைச்சுக்கிற மாதிரி ஆகுது. சப்போஸ் அந்த பெரியவரோட எய்ம் தப்பா போயிருச்சுன்னா கண்டிப்பா அது ஆனோட உயிருக்கே ஆபத்தா முடியும்னு அவனுக்கு தெரியும். இருந்தாலும் அவனால அதை தடுக்க முடியல. பெரியவரும் பர்ஃபெக்டா 3 அம்பையும் கரெக்டா எய்ம் பண்ணி அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு பெரியவரோட காதுல ஏதோ சொல்ல அதை அவங்க அப்பா கிட்ட வந்து அந்த பெரியவர் சொல்ல அதை கேட்டு அவங்க அப்பா பயங்கரமா சிரிக்கிறாரு. என்ன சொன்னாங்க ஏது சொன்னாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு இப்போ ரிவீல் பண்ணல. ஒருவேளை லேட்டர் ஸ்டேஜில் அவங்க ரிவீல் பண்ணலாம். போகும்போது லியோ அவனோட ஹெட்ஃபோனையும் வாக்மேனையும் ஆனுக்கு கொடுத்துட்டு போகிறான். உனக்கு பிடிச்சமான பாட்டெல்லாம் கேட்டுக்கோ அப்படின்ட்டு. சொல்லப்போனால் போகிறதுக்கு மனசு இல்லாமல் கனத்த மனசோட தான் லியோ போகிறான். லியோ போனதுலேருந்து ஆனுக்கும் ஏதோ அவளை விட்டு போன மாதிரி ஒரு ஃபீலிங்கு. அவன் ஞாபகமாக இருக்கிற அந்த ஹெட்ஃபோனையும் வாக்மேனையும் ஆவனா காதில் மாட்டிட்டு பாட்டு கேட்டுகிட்டே இருக்கிறா. வர டூரிஸ்ட்டை கவனிக்காமல்
அன்றாட வேலைகளை கவனிக்காம ஆன் சதா சர்வ காலமும் பாட்டு கேட்டுட்டே உட்கார்ந்துட்டு இருக்கிறதால பெரியவருக்கு கோபம் வந்து அவ தலையில இருந்த ஹெட்ஃபோனை புடுங்கி வீசிடுறாரு. வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த கருமத்தை மாட்டிட்டு என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி அவர் கோபமா அவளை முறைக்க, நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஆன் கோவிச்சுட்டு உட்காந்துக்கிறா. அன்னைக்கு நைட்டும் வழக்கம் போல பெரியவர் தானே ஆனை குளிச்சு விடுவாரு, ஆனா இன்னைக்கு நீ குளிச்சு விட்டா நான் குளிக்க மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கா. மறுநாள் காலையிலேயே சின்ன போட்ல டவுனுக்கு போன அந்த பெரியவர் வரும்போது வேற ஒரு டூரிஸ்டையும் கூப்பிட்டு வராரு. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு கோவிச்சிட்டு இருக்காளே அப்படிங்கறதுக்காக அவளுக்கு பிடிக்குமே அப்படின்னு ஒரு நெக்லஸை வாங்கிட்டு வந்து அவளுக்கு போட்டு விட்டா, நீயும் வேண்டாம் உன் நெக்லஸும் வேண்டாம் அப்படின்னு அதை கழுத்துல இருந்து பிடுங்கி வீசிடுறா. இதனால பெரியவர் ரொம்ப அப்செட் ஆயிடுறாரு. அதோட மட்டும் விடலவ ஒரு டூரிஸ்டை கூப்பிட்டு வந்திருந்தாரு இல்லையா, அந்த டூரிஸ்டை போய் கட்டி பிடிச்சி பக்கத்துல உட்காந்துக்கிறா இந்த பெரியவரை வெறுப்பேத்துறதுக்காக. அந்த டூரிஸ்டும் இந்த பொண்ணை கட்டி பிடிச்சி உட்கார, இதனால கோபமான பெரியவர் அந்த டூரிஸ்டை அந்த போட்டை விட்டு அடிச்சு விரட்டுறாரு. ஓடி வந்து கேலண்டர்ல அவளுக்கு 18 வயசு முடியிருக்குன்னு எத்தனை நாள் இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப ஆவலா செக் பண்றாரு. ஏன்னா இந்த பொண்ணை எவ்வளவு சீக்கிரமா அவர் கல்யாணம் பண்றாரோ அவ்வளவு சீக்கிரம் இந்த பொண்ணு அவருக்கு சொந்தமாயிருவா. அதுக்கப்புறம் இந்த பொண்ணை யாரும் அணுக முடியாது. அதுக்காகத்தான் இவ்வளவு ஆவலா அந்த கேலண்டரவே பார்த்துட்டு இருக்காரு. இந்த சமயத்துல தான் அந்த பெரியவருக்கு யமனா வேற சில டூரிஸ்ட் கூட அந்த லியோவும் வர்றான். அவனை பார்த்த உடனேயே ஆனோட முகம் ரோஜா பூ மாதிரி மலருது. கள்ளங்கபடம் இல்லாத அந்த சிரிப்பு லியோக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. ரெண்டு பேரும் அவங்க அன்பை பரிமாறிக்கிறாங்க. இந்த தடவை லியோ ஒரு கேமரா கொண்டு வந்திருக்கான். ரெண்டு பேரும் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த பெரியவருக்கு பயங்கரமா கோபம் வருது. அவரு கோபப்படுவாரு அப்படின்னு தெரிஞ்சேதான் ஆன் லியோ கூட ரொம்ப நெருக்கமா பழகுறா. லியோவை எச்சரிக்கிற விதமா அவன் பக்கத்துல ஒரு அம்பை விடுறாரு. அவனுக்கு பயம் காமிக்கிறாராமா. ஆனா ஆன் அந்த அம்பை புடுங்கிட்டு வந்து அதை உடைச்சு அவர் முன்னாடி வீசிட்டு போயிடுறா. இவனை இப்படி பழக விட்டோம்னா நம்ம முதலுக்கே மோசமாயிரும். அதுக்கப்புறம் நம்ம நினைச்சாலும் ஆனை கல்யாணம் பண்ண முடியாது அப்படிங்கிறது பெரியவருக்கு புரியுது. அன்னைக்கு நைட்டும் டூரிஸ்டுகள்லாம் அந்த போட்லேயே தங்குறாங்க. லியோவும் நைட் அங்கேயே தங்குறான். நடுராத்திரியில கண்ணு முழிச்ச ஆனா பெரியவருக்கு தெரியாம அழுகாம அங்கிருந்து எந்திரிச்சு போய் லியோ பக்கத்துல படுத்துக்கிறா. பக்கத்துல ஆனாவை காணாததால, ஆனா அவருக்கு தெரியும் அவன் எங்க போயிருப்பான்னு. அதனால லியோ எங்க படுத்திருக்கானோ அங்க வந்து பெட்ஷீட்டை விளக்குனா அவன் பக்கத்துல ஆனா படுத்திருக்கிறா. எப்படி இருக்கும் அவருக்கு? செம கோபமான பெரியவர் லியோவை அப்படியே தூக்கிட்டு போய் அந்த சின்ன போட்ல போட்டு முதல் வேலையா இங்கிருந்து ஓடி போயிரு, இதுக்கு மேல உன்னை இங்க பார்த்தனா உன் உசுருக்கு நான் கேரண்டி இல்லை அப்படின்னு மிரட்டுறாரு. ஆனா லியோவும், நீங்க பண்றது தப்பு பெரியவரே, இந்த பொண்ணை தொலைச்ச அவங்க அம்மா அப்பா இன்னும் அவளை தேடிட்டு தான் இருப்பாங்க. இப்பவும் கெட்டு போயிடல. இந்த பொண்ணோட அம்மா அப்பாவை கண்டுபிடிச்சு இந்த பொண்ணை அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போறான். இது நாள் வரைக்கும் தன்னை பெத்தவங்க யாரு என்ன ஏது அப்படிங்கிறத பத்தி ஆனா யோசிச்சதே இல்லை. ஆனா நேத்து நைட்டு லியோ பேசினதுக்கு அப்புறமா அவங்களையெல்லாம் பார்க்கணும் போல ஆனாக்கு ஆசை வருது. அதனால அந்த சின்ன போட்டை எடுத்துட்டு அவ கிளம்ப ஆரம்பிக்க, எப்படியோ கடைசி மினிட்ல அவ போறா அப்படிங்கிறத கண்டுபிடிச்ச பெரியவர் ஓடி வந்து அவளை தடுத்து திரும்பவும் போட்டுக்கே கூப்பிட்டு வந்துடுறாரு. இப்போ அவருக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. நம்ம காலம் தாழ்த்த இந்த பொண்ணு நம்மளை விட்டு விலகி போயிட்டே இருக்கா அப்படின்னு. அவளுக்கு 18 வயசு முடியாட்டி பரவாயில்ல, அடுத்தது உடனடியாக கல்யாணம் தான் அப்படின்னு முடிவெடுத்தவர் அவங்க முதலிரவுக்காக வாங்கி வச்சிருந்த அந்த ஸ்பெஷல் பெட்டை விரிக்கிறாரு. கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் தடபுடலா பண்றாரு. ஆனா லியோ போன வேகத்திலேயே மறுநாளே திரும்பி வர்றான். கையில ஒரு போஸ்டர் வேற. இதோ பாரு, இந்த பொண்ணோட அப்பா அம்மா கொடுத்த விளம்பரம், இப்ப வரைக்கும் அவங்க இந்த பொண்ணை தேடிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு பெரியவர்கிட்ட சொல்ல, நீ யாரா இதெல்லாம் பண்றதுக்கு அப்படின்னு கோவப்பட்ட பெரியவர் அந்த போஸ்டரை வாங்கி கசக்கி வீசுறாரு. ஆனா லியோ அதோட மட்டும் நிறுத்தல. ஆனா கிட்ட, எனக்கு தெரியும் உனக்கு இந்த போட்ல வாழ்றது தான் பிடிச்சிருக்குன்னு, ஆனா நீ வாழ வேண்டிய இடம் இது கிடையாது, அது இந்த போட்டுக்கு வெளியே இருக்கு. நீ வாழ வேண்டிய இடம் இந்த போட் இல்ல, உங்க அப்பா அம்மாவோட வீடு. என் கூட வா, உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல, ஆனாவும் கொஞ்சம் கூட யோசிக்காம அவன் கூட வர்றேன்னு சொல்லிடுறா. இதனால கோபமான பெரியவர் உடனே வில் எடுத்து அவனை நோக்கி பாயிண்ட் பண்ண, சட்டுன்னு அவனுக்கு முன்னாடி ஏனா வந்து நின்னுக்கிறா. என்ன கொன்னுட்டு அவனை கொல்லு அப்படிங்கிற மாதிரி. கோபமா லியோவை நோக்கி வில்ல பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தவர் நடுவுல ஏனா வந்து நிற்கவும் அவன் மேல இருந்த பாசத்தால
அப்படியே வில்ல தாழ்த்திடுறாரு. அன்னைக்கு நைட்டு ஆனா தூங்கிட்டு இருக்க தன்னை விட்டு அவ பிரிஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக அவ கையை இறுக்கமா பிடிச்சிக்கிறாரு அந்த பெரியவர். இதனால கோபமான ஆனா முதல் முறையா தன்னோட கோபத்தை அந்த பெரியவர்கிட்ட காமிக்கிறா. அவரை பலாறு பலார்னு அரைஞ்சிடுறா. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அந்த பெரியவர் அப்படியே உறைஞ்சு போய் உட்கார்ந்துடுறாரு. இந்த கோபத்திலேயே மறுநாள் போட்ல ஏதோ ரிப்பேர் இருக்க அதை பண்ணிட்டு இருந்த போது அவர் கையில் இருந்த அந்த சுத்தியல் அவர் தலையில பட்டு ரத்தம் கசிய ஆரம்பிக்குது. இதை பார்த்து பதறி போய் ஓடி வந்த ஆனா அவரோட நெத்தியை தொட்டு அந்த ரத்தத்தை நிறுத்த முயற்சி பண்றா. ஆனா ஏமாற்றமும் கோபமும் ஒன்று சேர இருந்த அந்த பெரியவர் ஆனாவை பலாறு பலார்னு திரும்ப அறைய அந்த சின்ன பொண்ணு அடி வாங்க முடியாம பரிதாபமா அழுகுது. இதை பார்த்து பொறுத்துக்க முடியாத லியோ ஓடி வந்து அந்த பெரியவரை தடுக்கிறான். கோபத்துல அந்த பெரியவரை பார்த்து கத்துறான். இந்த பொண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சதும் இல்லாம இந்த பொண்ணை இப்ப அடிக்க வேற ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்த பொண்ணை கை தொடுற உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தது அப்படின்னு அந்த பெரியவரை பார்த்து கேட்க பதில் சொல்ல முடியாம பெரியவர் தலையை குனிஞ்சுக்கிறாரு. இப்ப என்னோட எதிர்காலத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுவேனா மாட்டேனா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நீங்க ஜோசியம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்ல வேற வழி இல்லாம ஆனா இப்ப அந்த ஊஞ்சல்ல ஆட ஆரம்பிக்க அந்த சின்ன போட்ல நின்னுட்டு இருந்த பெரியவரும் அந்த புத்தர் சிலையை நோக்கி எய்ம் பண்றாரு. வாழ்க்கையிலேயே முதல் முறையா அவரோட கைகள்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. இதை பார்த்தோன்னே லியோக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த குழப்பமான மனநிலைமையில அவர் அம்புட்டார்னா கண்டிப்பா ஆனோட உயிருக்கு அது ஆபத்து அப்படின்னு அவனுக்கு புரிய அவன் நினைச்ச மாதிரியே அந்த பெரியவர் விட்ட அம்பு டார்கெட்டை மிஸ் பண்ணுது. இப்படி அவர் மிஸ் பண்ணார்னா கண்டிப்பா அது ஆனோட உயிருக்கு ஆபத்தா முடியும் அப்படின்னு புரிஞ்ச லியோ பதட்டமா தண்ணிக்குள்ள குதிச்சு அடுத்த அம்பு அவர் விடுறதுக்குள்ள ஆனை தண்ணிக்குள்ள இழுத்து அவளை காப்பாத்திடுறான். தண்ணியிலிருந்து எந்திரிச்சு வந்த ஆனா பெரியவரோட காதுக்குள்ள போய் ஏதோ சொல்ல அடுத்த வினாடி அவரோட முகம் மாறுது. ரொம்ப கோபமா போட்டுக்குள்ள போனவர் ஆனை கல்யாணம் பண்றதுக்காக அவர் வாங்கி வச்சிருந்த திங்ஸ் எல்லாத்தையும் தூக்கி வெளியே வீசுறாரு. இப்ப அவருக்கு தான் ஆனை கல்யாணம் பண்ண முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஒருவேளை அந்த எதிர்காலத்தை ப்ரெடிக்ட் பண்ணும்போது ஆனாவைத்தான் அந்த லியோ கல்யாணம் பண்ண போறா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இதனாலதான் அவருக்கு கோபம் ஏற்பட்டிருக்கு. ஸோ இப்போ ஆனா ஃப்ரீ பேர்டு. அதனால லியோ கூட அந்த சின்ன போட்ல தன்னோட வீட்டை நோக்கி அவ கிளம்ப அந்த போட்டும் கொஞ்சம் தூரம் போகுது. அப்பதான் நம்மளுக்கு தெரியுது அந்த போட்ல ஒரு கயிறு கட்டப்பட்டிருக்கு. அந்த கயிறோட மறு எண்டு இந்த பெரியவரோட கழுத்துல கட்டப்பட்டிருக்கு. அதாவது இந்த பொண்ணு போனதுக்கு அப்புறம் நம்ம உயிர் வாழக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி தான் பெரியவர் இந்த பிளான் பண்ணியிருக்காரு. இதை கவனிச்ச ஆனா பதச்சு போய் ஓடி வர்றா. ஓடி வந்தவ பக்கத்துல இருக்கிற ஒரு ஆக்ஸா எடுத்து அவரு கழுத்துல கட்டப்பட்டிருந்த அந்த கைத்தை அறுத்து விட்டுட்டு அந்த பெரியவரை கட்டி பிடிச்சு பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறா. அவ ஏதோ கோவிச்சுட்டு இங்கிருந்து போயிட்டாலே ஒழிய அவளாலையும் அவரை பிரிஞ்சு போக முடியல. பின்னாடியே ஓடி வந்த லியோ இதையெல்லாம் பார்த்து கண்டிப்பா ஆன்னால அவரை விட்டு பிரிஞ்சு வர முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான். அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள இருக்கிறது ஒரு புனிதமான பந்தம் அப்படிங்கிறத லியோ புரிஞ்சுக்கிறான். இப்ப அடுத்த காட்சியிலேயே பெரியவர் மணமகனா ட்ரெஸ் பண்ணியிருக்க, ஆன் மணப்பெண்ணா ட்ரெஸ் பண்ணியிருக்கா. அவளுக்கு தேவையான அலங்காரத்தை எல்லாம் அந்த பெரியவர் தான் பண்றாரு. ரெண்டு பேரும் அவங்க வழக்கப்படி கல்யாணத்தை பண்ணிக்கிறாங்க. அதுவும் யார் முன்னாடி? லியோ முன்னாடி. லியோ தான் இப்ப இந்த கல்யாணத்துக்கு சாட்சி வேற. நொந்து போய் இதை எல்லாத்தையும் அவன் பார்த்துட்டு இருக்கிறான். இப்ப லியோ அந்த பெரிய போட்ல நின்றுட்டு இருக்க ஆனும் பெரியவரும் அந்த சின்ன போட்ல கரையை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல பெரியவர் அந்த வயலின் வாசிக்க ஆரம்பிக்க இந்த வயலின் இசையில அப்படியே ஆனா தூங்கி போயிடுறா. அவர் எப்ப வயலின் வாசிச்சாலும் அது பகலா இருந்தாலும் சரி இரவா இருந்தாலும் சரி ஆனா தூங்கிடுவா. அப்படித்தான் இப்பவும் அவ ஒரு ஆழமான தூக்கத்துக்கு போக அவ தூங்குனதும் இந்த பெரியவர் அவரோட வில் எடுத்து ஆகாயத்தை நோக்கி அம்பு விடுறாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த கல்யாணம் முறிஞ்சது அப்படிங்கிற அர்த்தமாமா. அம்பு விட்டவர் அடுத்த வினாடியே தண்ணிக்குள்ள குதிச்சு தற்கொலை பண்ணி இறந்து போயிடுறாரு. இந்த சின்ன போட்டு பார்த்தீங்கன்னா அதுவா அந்த பெரிய போட்டை நோக்கி போகுது. இதை எல்லாத்தையும் ரொம்ப அதிசயமா நம்ப முடியாம லியோ பார்த்துட்டு நிக்கிறான். அந்த சமயத்துல தான் சின்ன போட்ல படுத்திருந்த ஆனா ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா பிஹேவ் பண்றா. இறந்து போன அந்த பெரியவரோட ஆன்மா தூங்கிட்டு இருக்கிற ஆன் கூட உறவு வச்சுக்குது. உயிரோட இருந்த வரைக்கும் அவர் எதற்காக ஆசைப்பட்டாரோ அதை இறந்து போய் ஆன்மாவா வந்து அந்த ஆசையை நிறைவேற்றிட்டாரு. கொஞ்ச நேரத்திலேயே தூக்கத்திலிருந்து ஆனா கண்ணு முழிக்கிறா. அவளுக்கு தன்னை வளர்த்த அந்த பெரியவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு தெரிய வருது. மனசு ரொம்ப கணக்க லியோ கூட அந்த சின்ன போட்ல ஊரை நோக்கி கிளம்புறா. இந்த சின்ன போட்டுக்கு பின்னாடியே அந்த பெரிய போட்டும் இவங்களை தொடர்ந்து வருது. அந்த போட்டை ஓட்டிட்டு அந்த பெரிய
பெரியவரோட ஆன்மா தான் இவங்க பின்னாடியே வர ஆரம்பிக்குது. இதை உணர்ந்த ஆனாவும் அந்த போட்டுக்கு பாய் அப்படின்னு கையை காமிக்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த போட்டு இவங்களை தொடர்றதை நிறுத்துது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பெரியவரோட ஆன்மா அந்த போட்டோட சேர்ந்து தண்ணீரில் அப்படியே முழுக ஆரம்பிக்குது. சோகமான மனசோட ஆனாவும் லியோவும் அவங்க வாழ்க்கையை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த படம் முடியுது. இந்த படம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டன் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இந்த வீடியோவுக்கு லைக் போட மறக்காதீங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.